வணக்கம், வெல்கம் மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து வெட்டிங் ஷாப்பிங் ஹால் எபிசோட் 4 இதான் லாஸ்ட். இல்ல மிஸ்செலேனியஸா வாங்கியிருக்க எல்லா ஐட்டமும் காட்ட போறேன். So without further delay, let's get into the video. ஃபர்ஸ்ட் ஷார்ட் குர்த்திஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குர்த்தி வந்து இதை எடுத்திருந்தேன். பிளாக்ல இந்த மாதிரி ஃபுல்லா பிரிண்டட் வர மாதிரி. இது வந்து இந்த அளவுக்கு தான் வருது குர்த்தி, ஷார்ட் குர்த்தி மாதிரி. அண்ட் ஸ்லீவ் வந்து 3/4 வருது. ஸோ இதை வந்து ஜீனுக்கு அந்த மாதிரி அப்பப்போ வெளியே போகும்போது போட்டுக்கலாம். ஃபுல்லாக குர்த்தி சுடிதார் போடுறதுக்கு இது ஒரு நியூட்ரலாக இருக்கிறதுக்கு. இந்த குர்த்தி செட் வந்து அந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி டீப் மெரூன் அந்த மாதிரி ஷேடு. நீங்கள் நேரில் பார்க்கும்போது லைட்டாக ப்ரௌனும் தெரியுது, ரஸ்டிக் மெரூன் மாதிரி. காலர் வச்சு இந்த காட்டன் குர்த்தி செட் எடுத்திருந்தேன். இப்படி இருக்கு. ஸ்லீவ் இந்த மாதிரி தான் வருது. ஃப்ரண்ட்ல ஃபுல்லா பட்டன் வச்சு சென்டர்ல ஓப்பன் வரும்ல அந்த மாதிரி மாடலு. சேம் கலர் காம்பினேஷன்ல பேண்ட் வருது. இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸா வரும்ல, அந்த மாதிரி டைட்டா இல்லாம லூஸா வர மாதிரி பேண்ட். இது எடுத்திருந்தேன் காட்டன்ல. அடுத்து இது எனக்கு இவ்வளவு பிடிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டு போயிட்டேன். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி. பெப்ளம் டாப் ரெட் கலர்ல காட்டன்ல பிரிண்டட் இந்த மாதிரி வந்து. இது என்னன்னா, நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஸ்லீவ் வந்து கேப் ஸ்லீவ் மாதிரி இங்கே வரைக்கும் வந்த மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி இது ஸ்லீவ்லெஸ் தான். இந்த மாதிரி வருது. கீழே வந்து பெல் பாட்டம்ல பிளாக் கலர் போட்டால் அந்த காக்க ஜோதிகாவோட அவுட்ஃபிட் எல்லாமே இருந்ததுல அந்த மாதிரி தீம்ல இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் வெரி பிரிட்டி அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அடுத்து ஒரு பிஜே செட் எடுத்திருந்தேன். இது பார்க்கறதுக்கு பனியன் கிளாத் மாதிரி இருந்தது. பட் ஆனால் இது அந்த பாலியஸ்டர் எனக்கு பிடிக்கவே இல்லை. வீட்டில் போடுறதுக்காக எடுத்தேன். இந்த மாதிரி பேண்ட்டு இதனா நான் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டேன், எரியிற மாதிரி இருக்கும். அண்ட் இதை தான் டிஷர்ட் கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக லூஸ் ஃபிட்டிங்காக வர மாதிரி. இதுக்கு ஒரு ஸ்க்ரன்ச்சி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. க்ரன்ச்சிலாம் ஃப்ரீயாக வேணாம், ஜஸ்ட் நீங்கள் என்ன ஃபோட்டோவில் கட்டிங்களோ அதை அமைச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. இது நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் மந்த் வாங்கினது. அப்போ வந்து நான் 26ல் இருந்தேன் சைஸு. இப்போ இது உள்ளே போகுமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த மாதிரி மிஸ்சேஸ்ல இருந்து இந்த ஜீன் எடுத்திருந்தேன். இப்போ வெளியே போகும்போதெல்லாம் சேம் ஜீன்ஸ் போடுறேன் அப்படின்றதுனால இந்த வாஷ் டோன் லைட்டாக டோன் ஆயிருக்க மாதிரி. பட் ஆனால் கால்லாம் தெரியாது, லைட்டா ஒரு டெக்ஸ்டர் மட்டும் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். மிஸ்டேஸ்ல என்கிட்ட ஒரு டார்க் ப்ளூ இருக்கு. ஸோ அதனால ஒரு லைட் ப்ளூ எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஹை வேஸ்டட் தான். இது வந்து இப்போ உள்ள போகுமான்னு தெரியல. ஐ ஹாவ் டு செக். வாங்கும்போது இந்த சைஸ்ல தான். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா நான் தப்பிச்சிருவேன். அடுத்தது இந்த பேண்ட் எடுத்திருந்தேன். இந்த பேண்ட்டு லைட்டா ரிப்டு மெட்டீரியல் மாதிரி பிளாக் கலர்ல லூஸ் ஃபிட்டிங் வர மாதிரி. இது வந்து ஏதாவது கிராப் டிஷர்ட் அந்த மாதிரி போடும்போது அதுக்காக எடுத்தேன். பட் ஆனால் இதுல என்னன்னா, இந்த கிராச் வருது இல்ல, இந்த இடம், இந்த ஜாயிண்ட், இது தை வரைக்கும் வருது. என்னதான் நான் இவ்வளோ தூரம் லிஃப்டா போட்டாலும் மிட் தை வரைக்கும் வருது. அவ்வளோ கீழே வரக்கூடாது. ஒரு மாதிரி ஜோக்கர் பேண்ட் மாதிரி இருக்கும். இது ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட். நல்லா இல்லை. நான் வந்து கோட்டியில வந்து எடுத்தேன். இப்படி வரும் நான் எதிர்பார்க்கல. கோட்டியில ஆல்ரெடி ஒரு பிளாக் கலர் வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் திருப்பி எடுத்தேன். நாட் நைஸ். இந்த நாட் நைஸ்ன்றதுனால நான் ரிட்டர்ன் போட்டிருக்கணும். பட் டைம் இல்லாததுனால இது எல்லாத்தையும் இப்போ நான் என் தலையில கட்டி விட்டாங்க. அடுத்து ஃபங்க்ஷன்ல போடுறதுக்கு ஹீல்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் கிராண்டா இருக்கணும். ஆனால் பாயிண்டட் ஹீல்ஸா இருந்தால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த இது எடுத்தேன். இது வந்து எக்ஸி லுக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிராண்ட் பேரு. அதுதான். அதுல இருந்து எடுத்திருந்தேன். இது சைஸ் 39. ஆனா இதுதான் என் சைஸு. இதானா எனக்கு டைட்டா இருக்கு. இதுவும் 2 வந்திருக்கு சேம் சைஸு. ஸோ இது ஒரு 1000 ரூபாய். ரொம்ப பெரிய வெஜ்லாம் இல்லை, கொஞ்சம் வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி காப்பர் டோன்ல எடுத்தேன். இன்னொன்று வந்து இந்த JM லுக்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இந்த வெஜஸ் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி இது வந்து ஸ்வேட் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. இதுல பிளாக், பிங்க், கிரே இருக்குன்னு நினைக்கிறேன், நாட் ஷோர். அண்ட் ப்ரௌன் இருந்தது. ப்ரௌன்ல வந்து இந்த கோல்டு ஸ்டோன்ஸ் மாதிரி இருந்ததுன்னு எடுத்தேன். ரொம்ப நேரம் ஏதாவது ஒரு செருப்பு நான் பாயிண்டடா வாங்கிட்டேன் அப்படின்னாலும் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால இது சாஃப்டா இருந்தது, அதுக்காக இதை எடுத்தேன். இதுவும் 2 இருக்கு பை த பாய். பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட்லீஸ்ட் ஒன்று வேற கலர்ல வந்துருக்கும். இப்படி ஆயிடுச்சு. அண்ட் இங்க வந்து நல்ல டெக்ஸ்டர் இருக்கு, அதனால வழுக்காது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இல்லை, லைக் பிரைடு வேர் பண்ற மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் ஆனாலும் ஃபங்க்ஷனில் போயிட்டு வரதுக்கு அந்த மாதிரி இதுக்கு நான் வந்து மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் ஐ ஹாவ் டு யூஸ் சம்திங் எல்ஸ். அதை நான் இன்னும் வாங்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வாங்கினேன். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும் நினைக்கிறேன் வீடியோ வரதுக்கு. ஹோப்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ சென்று வருகிறேன். பேச்சுலர் ஆர்த்தி சைனிங் அவுட். பாய்.